கருப்பையில் குழந்தையை சுமக்க முடியாத நிலையில் இருக்கும் பெண்ணின் கருமுட்டை மற்றும் அவரது துணையின் விந்தணு இரண்டையும் எடுத்து உருவாக்கப்படும் கருவை வேறொரு பெண் சுமந்து பெற்றுக் கொடுப்பார். அவர் வாடகை தாய் என்றழைக்கப்படுவார். இந்த வாடகை தாய் முறையில் 3 லட்சம் பணத்துக்காக மோசடியில் ஈடுபட்ட போலி தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். வாடகை தாய் மூலம் குழந்தை பெற விரும்பக்கூடியவர்கள் வாடகை தாய் சட்டம் 2021 கீழ் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ்ஸில் உள்ள மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கக அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும். அதன்படி ரோஜா ஸ்வர்லிங் மற்றும் தீபக் தம்பதியினர் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற அனுமதி வேண்டி பதிவு செய்துள்ளனர். இவர்களுக்கு வாடகை தாயாக சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த 26 வயது பெண்ணான ராதிகா மற்றும் அவரது கணவர் கோபி ஆகியோர் முன்வந்து ஆஜராகியுள்ளனர். வாடகை தாயாக முன்வந்த தம்பதியின் ஆவணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அவற்றில் வாடகை தாய் ராதிகாவின் கணவர் கோபி என்ற பெயரிலிருந்து ஆதார் கார்டில் திருத்தம் செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ராதிகாவின் கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்துவிட பெங்களூருவைச் சேர்ந்த குணசேகரன் என்பவருடன் திருமணம் செய்து கொள்ளாமல் அவருடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொடுத்தால் 3 லட்சம் தருவதாக சசிகலா என்ற இடைத்தரகர் மூலம் அணுகியதில் ராதிகா அதற்கு சம்மதம் தெரிவித்து அதற்கு தனது கணவர் உயிருடன் இருப்பது போலவும் குணசேகரன் என்ற நபரை கோபி என ஆள்மாறாட்டம் செய்ய வைத்து ஆதார் கார்டில் திருத்தம் செய்து சமர்ப்பித்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக சென்னை மாவட்ட மருத்துவக் குழு இணை இயக்குநர் இளங்கோவன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை செய்தனர். விசாரணையில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து மோசடி செய்த ராதிகா மற்றும் குணசேகரன் இருவரையும் கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இடைத்தரகராக செயல்பட்ட சசிகலா என்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். வாடகை தாய் மூலம் குழந்தை பெற முயன்ற தம்பதி தருவதாக கூறிய பணத்திற்காக கணவர் இறந்த நிலையில் அவரது பெயரில் வேறு நபரை அழைத்து வந்து மோசடியில் ஈடுபட முயன்ற வாடகை தாய் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.